அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் தோள்பட்டை பிரச்சனைகள் ஏதாவது உடனே நம்ம தோள்பட்டை டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உடனே தோள்பட்டைக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஏதாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? ரைட். தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா டைட்டா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அல்லது தோள்பட்டை அந்த மூட்டு பகுதியை டைட்டா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த இரண்டு காரணங்களும் எதனால வந்துச்சுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தோள்பட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சரிங்களா? ஷோல்டரில் ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அல்லது பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் ஸ்ட்ரோக்கு இல்லாட்டி வேற ஏதாவது நரம்பு பிரச்சனைகள் வந்ததுனால தசை இறுகி போயிருக்கு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மைல்டு ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தாராளம் இவங்க பண்ணலாம். சரிங்களா? ரைட். அதுவும் பார்த்தீங்கன்னா வலி இல்லாமல் பெயின் லிமிடேஷன்ல இவங்க பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விகரஸ் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ரைட். அதே இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இவங்க எக்ஸசைஸ் பீரியடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதே இவங்க தோள்பட்டைக்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கறத நான் நிறைய கவனிச்சிருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ அதுலயும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பாங்க. அந்த குயிக் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். குயிக் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மசிலோடைய ஸ்பிண்டில் ஆக்டிவிட்டி அதிகமாகி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஆனா அந்த குயிக் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது இன்னும் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஹெவி லோடோட பண்ணுனாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு உள்ள மைனர் இன்ஜுரிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரைட். ஸோ அந்த குயிக் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஜென்டில் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பண்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லாட்டி வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் டெல்டாய்டு இன்ஹிபிஷன் சொல்லுவோம். டெல்டாய்டு மசில் வேஸ்டிங் இல்லாட்டி ஓவரி சிண்ட்ரோம், டிசீஸ் சிண்ட்ரோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளால பார்த்தீங்கன்னா தோள்பட்டை இறுகி போயிருந்துச்சு, அதோட மூட்டு அசைவு இல்லாம நின்று இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அப்படி பண்ணணும் அப்படிங்க இவங்களுக்கு வலி இருக்கும்போது பண்ணணும் அப்படின்னா வலி மறுபடியும் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மசில் டேமேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிரையோதெரப்பி அப்ளை பண்ணிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.